துலாம் ராசி நேயர்களே, கால சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் குரு பார்த்துட்ருக்கார். என்னங்க மேடம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பிள்ளைங்கனால பிரச்சனை, காலேஜுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கட்டணும், பல பிரச்சனை, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அது ஆடி மாதம் பீடையாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, புலம்பல் தெரியுதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்குது. எண்ணங்கள் நல்ல எண்ணத்தோடையும் செய்யக்கூடிய அமைப்பு முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் ஈசனும் அள்ளி வழங்குவார். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி இங்கே அற்புதமாக இருக்கக்கூடிய முழு 4 பாதங்களும் இருக்குதுங்க. இந்த சித்திரை விசாகம் குழப்பவாதி. ஏன்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்கெலாம் 2-3 பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க இந்த மாதம். அப்போ வந்து சொன்னாங்க விசாகம் அப்படிங்கும் பொழுது இன்னும் எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கல. இல்லைம்மா, நீங்கள் எதிர்பார்த்த சீட்டு, நீங்கள் எதிர்பார்த்த டிகிரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஊக்கம் கொடுத்தோம். ஏன்னா குரு பார்க்குறார். உங்களுடைய பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்து, குலதெய்வம் எல்லாமே அனுகிரகம் துளாராசிக்குங்க. பயப்படாதீங்க. ஆடி மாதம்தான் இனிமேல் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தடையில்லாமல் படிப்படியாக உயர்வை கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைய அப்படிம்பாங்க, அத்தனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத கவனம் வேணும். 2வது ஆரோக்கியம். இந்த ஸ்கின் அலர்ஜி, பயிர் சம்பந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு சில மருத்துவ செலவுகளை ஆடி மாதம் துளாராசிக்கு கொடுக்கும். நல்ல உடம்பாக இருக்கிறேங்க அல்லது உடம்பு பிடிக்கல, ஒல்லியாக இருக்கேன், இந்த 2 பேர் இருப்பாங்களே கேட்டகரி, அவங்களுக்கெல்லாம் உடம்பு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு பிடிச்சி உடம்பு குண்டாகும். உடம்பாக இருக்கிறவங்களுக்கு சில நீங்கள் டயட்டில் இருங்க, அழகாக ஸ்லிம்மாக ஆயிடுவீங்க. துளாராசிக்கு ஆடி மாதம் அப்படிங்கும்போது இந்த கருட பஞ்சமி அப்படின்னு வருதுங்க. அது சொல்லியிருக்கோம். அந்த 13ஆம் தேதி வரக்கூடிய கருட பஞ்சமிக்கு நீங்கள் நாகருடைய வழிபாடு எடுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு ஒரு காரியத்தோட காரணத்தோடு தான் இந்த கோச்சார கிரகம் வரும்போது சொல்கிறோம். இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். அப்போ 5ல் இருக்கக்கூடிய ராகு குழந்தைகளை தடை பண்ணுறது. ஒரு டெஸ்ட் பேபினால் குழந்தை பிறக்குமா அப்படின்னா குரு வேறு அங்கேருந்து பார்க்குறாரு கும்பத்தை. நல்லா கவனிக்கணும். கும்பத்தில் ராகு உங்களுக்கு 5ஆம் பாவகம் குரு பார்க்குறார். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஆடி மாதம்தான் நம்ம ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மாதம். ஆடி 18 அப்படிங்கிற விசேஷம், நிறைய அம்பாளுக்கு உகந்த மாதம். இத்தனை இருக்கும் பொழுது நம்ம எடுத்த வழிபாடெல்லாம் இந்த மாதத்தில் அப்படியே டக்குன்னு ஒரு உயர்வை கொடுத்துரும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ துலாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டு. சிலருக்கு வயிறு, உடம்பு தொந்தரவுகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சனி பகவான் வக்கரமாக இருக்கனால தொழிலில் பிரச்சனை. உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட கவனமாக பேசணும், பெரியவங்கக்கிட்ட கவனமாக பேசணும். மெயினாக துளாராசி இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்துக்கணும். அரசியல், அரசு துறை, கவர்மெண்ட்டில் இந்த அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கும். நல்ல விசேஷம் அமைப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆடி 18க்கு அப்புறம் இந்த வழிபாடெல்லாம் எடுக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்கான வழிபாடை இந்த மாதம் நீங்கள் எடுக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து செய்யணும். 18க்கு அப்புறம் அவர் அனுகிரகம் உண்டு. அப்போ எடுத்த காரியமெல்லாம் சித்தியாகக்கூடிய மாதம்தான், பயப்பட வேண்டாம். அம்மா வழி பெண்கள் சார்ந்து சில பிரச்சனைகளும் செலவுகளும் உண்டுங்க. ஆடி மாதம் நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்க போகிறது, இந்த மாதிரி விசேஷமான விஷயத்துக்கு சுபகாரியத்துக்கு செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். உறவுகளிடையே மனக்கசப்பு. ஒரு அக்கா தங்கச்சிட்ட ரொம்ப வருஷமாக பேசலைங்க, சித்திக்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் ஒற்றுமையாக ஏதோ ஒரு ஃபோன் காலில் வந்து நீங்கள் சேரக்கூடிய அமைப்பு, அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் போயிட்டு கோயில்லையோ அல்லது ஒரு மற்ற விசேஷத்துக்கு போயிட்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு. சமரசம், உறவுகளில் சமரசம் உண்டு, இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்குங்க. கவலைப்படாமல் நீங்கள் டாக்குமெண்ட்டு போகிறதா இருக்கட்டும், விசா எடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஆடி 18க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள்.
சட்டு சட்டுன்னு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, குழந்தைங்க உற்சாகமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், பிரச்சனைகள், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா சரியாகக்கூடிய மாதமாக துளாராசிக்கு இருக்குதுங்க. துளாராசிக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் மட்டும் இருந்தால் போதும், நேர்மையாக செய்யுங்க. அற்புதமான மாதமாக இருக்குது இந்த ஆடி மாதம். எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்தாலும் தடை தாமதம் இருக்குது. நம்ம நெகட்டிவாக நினைக்க தான் அது பிரச்சனைகளை அதிகமாக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாசிட்டிவாக நடக்கும். இந்த ஆடி போச்சுங்க, ஆவணியில் கல்யாணம் ஆயிரும், நமக்கு ஆவணியிலேருந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிரும், ஒரு வேலை கிடச்சிரும், உத்தியோகத்தில் மாற்றம் கிடச்சிரும், நமக்கு விசா வந்துருச்சு, அப்போ நமக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டு, ப்ரமோஷன் உண்டு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்கள், செய்யக்கூடிய செயல்கள், உழைப்பு நல்லா இருந்தால் சனி பகவான் இங்கே உச்சம் அல்லவா, அதனால் இப்போ வக்கரம் அடைகிறார் 6ஆம் இடத்துல. அப்போ சில விஷயங்களை தடை தாமதம் கொடுத்து சில விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜனன ஜாதக அமைப்பின்படி நடைபெறும் ஆடி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த மாதம் நான் என்ன வழிபாடு? இந்த கோகுல அஷ்டமின்னு வருதுங்க. அப்போ கிருஷ்ண பகவான் படம் வச்சு வழிபாடு எடுக்கிறது, சிலை வச்சு வழிபாடு எடுக்கிறது. கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் அவள், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இதுபோல் நீங்கள் போயிட்டு கோயிலில் கண்டிப்பாக அவசியம் செய்யணும். துளாராசி நேயர்கள் அனைவருமே செய்யணும். செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். யாராவது துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கோ அல்லது ஆடி 18 அன்னைக்கு மறுநாள் நீங்கள் எந்த நாள் வருது, எந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக இந்த மாதம் கொடுங்க. சிறப்பான அமோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். எம்பெருமான் ஈசனும் சரி, எம்பெருமான் பெருமாளும் சரி உங்களுக்கு அள்ளி வழங்குவார். ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐதீகமோ ஒரு ஐயப்பாடோ வேண்டாம் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி, அந்தரநாதன், புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும், இந்த வருஷம் ஆகட்டும், எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அது ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம், அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.